தேர்தலுக்காக சொந்த ஊர் சென்று திரும்பும் பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் திருநெல்வேலி இடையே முழுவதும் ஏசி வசதி கொண்ட சிறப்பு ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. தேர்தலுக்காக சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக நேற்றைய தினம் முதலே பல சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலிக்கு, திருச்சி என பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது திருநெல்வேலி தாம்பரம் இடையே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06089 06090 என்ற எண்ணில் இந்த ரயில் இரு மார்க்கத்திலும் ஒரு சேவை இயக்கப்பட இருக்கிறது. தாம்பரத்திலிருந்து நாளை ஏப்ரல் 20 இரவு 9:50 மணிக்கு புறப்படும் ரயில் திருநெல்வேலிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 11:15 மணிக்கு வந்து சேரும். மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 21 அன்று மாலை 3:15 மணிக்கு புறப்படும் ரயில் தென்காசியிலிருந்து மாலை 5:20 மணிக்கும், மதுரையிலிருந்து இரவு 8:50 என புறப்பட்டு தாம்பரத்திற்கு மறுநாள் காலை 4:55 மணிக்கு சென்று சேரும். இந்த ஏசி சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு தற்போது IRCTC இணையதளங்களில் துவங்கி இருக்கிறது. திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை போன்ற பகுதிகளிலிருந்து சென்னை செல்லும் பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3rd எக்கானமி கோச் மட்டும்தான் இருக்குது. அதற்கான முன்பதிவு துவங்கிவிட்டது. இது முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாகும். தற்போது ஒரு மார்க்கத்தில் மட்டுமே முன்பதிவு துவங்கி இருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மறுமார்க்கத்தில் முன்பதிவு துவங்கிவிடும். எனவே அவ்வப்போது IRCTC இணையதளங்களை செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருத்தங்கல், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோவில், பாம்பு கோவில் சந்தை, கடையநல்லூர், தென்காசி, பாவூர் சித்திரம், கீழக்கடயம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி ஆகிய ரயில் நிலையங்கள்ல இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலில் ஸ்லீப்பர் பெட்டிகளோ, AC 2 டயர், AC 3 டயர் என்ன அந்த மாதிரி எந்த பெட்டிகளுமே கிடையாது. இது முழுவதும் ஏசி வசதி கொண்ட ரயில். 12 AC 3 டயர் எக்கானமி பெட்டிகள் இருக்கிறது தவிர மற்றபடி எந்த பெட்டிகளுமே கிடையாது. 2 ஜெனரேட்டர் கார் சேர்த்து மொத்தமாக 14 பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க. இதற்கான முன்பதிவு கூடிய விரைவில் IRCTC இணையதளங்களில் துவங்கப்பட இருக்கிறது. தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தென்காசி வழியாக ஏராளமான பயணிகள் சென்னைக்கு செல்வாங்க. அவங்களுடைய வசதிக்காக இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட செய்து தென்காசி, ராஜபாளையம், மதுரை வழியாக கார்ட்லைன் வழித்தடத்தில் சென்னை வரைக்கும் இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க. இதற்கான முன்பதிவுகள் துவங்கியவுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வப்போது IRCTC இணையதளங்களை செக் பண்ணிக்கோங்க. சதர்ன் ரயிலோட அஃபிஷியல் பிரஸ் ரிலீஸ் வந்த பிறகு புக்கிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் புக்கிங்ஸ் வேகமாகவே முடிஞ்சிடும். ஏன்னா சண்டே நிறைய பேர் போவாங்க. ஏசி அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக புக்கிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.